அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்தோம். மாயன் மயன் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையுருளாலும் குருவுருளாலும் பேசி வருகிறேன். அந்த வகையில் என்னிடம் சோழி பிரசனம் பார்க்க ஒரு அன்பர் வந்திருந்தார். அறிவு, படிப்பு, அழகு அத்தனையும் ஒன்றாக அமைந்த ஒரு மனிதர். அவர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். திகைத்து போய்விட்டேன். அவர் கேட்ட கேள்வி, சாமி எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்னார். அது கேட்கின்ற வயதானா எனக்கு தெரியல. அவருக்கு மிஞ்சி போனால் ஒரு 30 வயது தான் இருக்கும். அவர் கேட்குறார், சாமி எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்? ஒரு எளிதாக கேட்டு விட்டார். இது எதுவும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்குற மாதிரி மோட்சம் கிடைக்குமா, எங்கே கிடைக்கும், என்ன ஆர்டர் பண்ணி வரவழைக்கக்கூடிய பொருள் அல்ல. கர்மாவினுடைய கர்த்தா இறையருளும் குருவருளும் ஒன்றாக அமைந்தால் மட்டும்தான் இந்த மோட்ச பிராப்தி என்று சொல்வார். இருந்தாலும் கூட ஜோதிடம் என்ன சொல்கிறது பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த வகையில் பார்க்கும்பொழுது மோட்சம், அதாவது சொல்கிறாங்க, இந்த பிறப்பு போதும், 7 தலைமுறையில் நான் பட்ட வேதனைகள் போதும், அவமானங்கள் போதும், துரோகங்கள் போதும், ஏமாற்றங்கள் போதும், சிந்திய கண்ணீர்கள் போதும், உறவு போதும் என்று போதும் 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 என்று இந்த மனம் ஒரு நிலையில் நின்று விட்டது. இனி என்ன செய்வது என்று நிலையை நோக்கி நகர்கிறார்களவா? அதெல்லாம் மோட்சத்துக்கு வழி இல்லைங்க. எதுவுமே இல்லை. தாமரை இலை தண்ணீர் மாதிரி வாழணும்னு சொல்லுவோம், அதுவும் இல்லை. அப்போ மோட்சத்தை அடைவதற்கு என்ன நிலைன்னா, ஒன்றை இழந்தால் நான் சன்னியாசியாவேன், ஒன்றை இழந்தால் நான் துறவரம் மேற்கொள்வேன், ஒன்றை இழந்தால் நான் இவ்வாறு ஆவேன், தனித்திருப்பேன் என்று சொல்வதெல்லாம் மோட்ச பிராப்திக்கு அருகதை கிடையாது. மோட்சம் ஒரு மனிதன் இறைவனை நோக்கி நகர்கின்றார். சொல்றாரு திருமூலர், அருமின் அருமின் ஆசை அருமின், ஈசனுடன் ஆயினும் ஆசை அருமின்கிறார். அப்போ பக்தியும் நம்மை விட்டு கலண்டு போய்விட வேண்டும். அதாவது சொல்லுவாங்க, விளாம்பழத்து ஓடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தியினுடைய உச்ச நிலை. ஆனால் பக்தியே கரைந்து போய்விட வேண்டும். இந்த பிரபஞ்சத்தோடு நாம் இயங்க வேண்டும். இந்த பிரபஞ்சம் என்ன? இது என் தேசம், என் நாடு, என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் 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 என்று ஏங்கிய நிலை போய் பிரபஞ்சம் சொன்னார் அல்லவா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்கொண்டனார் சொன்ன மாதிரி ஒரு நிலை தான் மோட்ச பிராப்தி. இந்த மோட்சத்தை யார் தருவார்? இந்த மோட்சத்தை அடைவதற்கான வழி உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாராயணனை அன்போடு பாசத்தோடு பக்தியோடு அவன் பாதம் பணிந்தவர்களுக்கு மோட்ச மந்திரத்தை குரு தருவார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரம் குரு மூலியமா. அடுத்தது ஒரு சிவனையே தியானித்து சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குரு தரக்கூடிய மந்திரம் தான் ஓம் கிரீம் ஓம் நம சிவாய. இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் மோட்ச மந்திரம் இருந்தாலும் கூட என் அன்னை பிரத்யேங்கிறார் அந்த பராசக்திக்கும் மோட்சம் தரக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு, ஓம் கிரீம் நம சிவாய. இந்த மந்திரம் மோட்ச மந்திரங்கள். ஆனால் இந்த மந்திரம் மட்டுமே மோட்சத்தை தந்து விடுமானா இல்லை. ஜாதக கட்டன்னு சொல்லுவாங்க. இந்த மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்து வர வேண்டும். அவ்வாறு அவன் கடக்கின்ற ஒவ்வொரு கட்டம். அந்த வகையில் பார்க்கும்போது ஜோதிட கட்டத்தில் 12வது இடம்னு சொல்லுவாங்க. அந்த 12வது இடம் கேது. அந்த 12ஆம் இடத்துல கேது இருந்து அயன சயன போகம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்தால் மட்டும், கேது இருந்தால் மட்டுமே, ஞானகாரகன் கேது இருந்தால் மட்டுமே போராது. அந்த கேதுவை யார் பார்க்க வேண்டும்? அந்த இடத்தை யார் பார்க்க வேண்டும் என்றால் குரு பார்க்க வேண்டும். அதனால தான் சொன்னாங்க, குரு பார்க்க கோடி நன்மை என்றார். அந்த வகையில் அந்த ஜாதக கட்டம் இவ்வாறு அமைந்தால் மட்டுமே மோட்ச பிராப்தி கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. இது மட்டும் போதுமானா, ஒரு நல்ல குருங்க, தாயோடு சுவை, தந்தையோடு துணை, மனைவியோடு மானம், குருவோடு எல்லாம் போய்விட்டது என்பார்கள். ஒரு நல்ல குரு ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால் இந்த பிறப்புல மோட்ச பிராப்தியை எளிதில் தந்துவிடுவார். ஒரு நிகழ்வு, ஒரு முறை சேரமான் பெருமானும் சுந்தரரும் பார்த்தீங்கன்னா கைலாயம் போகின்றார்கள் இறைவனை நோக்கி நெருங்குவதற்கு. ஔவையார் அவர்களை பார்த்து கேட்கின்றார். வானவெளியிலே இருவரும் போவதை பார்த்து சேரமான் பெருமனும் யானை மீது அமர்ந்து சுந்தரரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கேட்குற, எங்கு செல்கின்றீர்கள்? நான் கைலாயம் செய்கின்றேன், இதோ பூஜையை முடித்து வருகின்றேன். அம்மா நீ எப்போ பூஜையை முடிக்கிறது, எப்போ எங்கூட வருவது, வாருங்கள் என்று கூறி நகர்ந்து விடுகின்றார். அவர் அவசரமாக அந்த மகா கணபதியுடைய பூஜையை செய்ய தொடங்குகின்றார். அப்போ கணபதி அவரை உற்று நோக்குகின்றார். இப்போ இதை கவனிக்கணும். நீங்கள் இந்த நிகழ்வை நீங்கள் கவனித்தாலே போதும், மோட்ச பிராப்தி எளிதில் சித்திக்கும். ஔவையாரை பார்த்து கேட்கின்றார், அம்மா என்ன அவசரம், எப்பவும் நிதானமாக தானே என்னை வழிபாடு செய்வார், என்ன காரணம் என்று அவர் கூறிய பொழுது, அதுவும் சேரமான் பெருமானும் சுந்தரரும் கைலாயம் செய்கின்றார்கள், மோட்ச நிலையை நோக்கி நகர்கின்றார்கள். எனக்கு எப்போ
நீ என்னை பொறுமையாக நிதானமோடு நம்பிக்கையோடு இந்த தும்பிக்கையான நீ வழிபாடு செய் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு செய்கின்றார். மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மகா கணபதியை சொல். ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. ஓம் நமோ பகவதே ஏகதம் ஸ்ராய ஹஸ்திமுகாய லம்போதராய உச்சிஷ்ட மகாத்மரே ஆம் ரோம் கிரீம் கம் கே கே சுவாகா இந்த மந்திரங்களை ஜபித்தவுடன் இந்த இருவரும் கைலாயத்தினுடைய வாசலை நெருங்குவதற்குள் ஔவையாரை தன்னுடைய தும்பிக்கையால் அப்படியே பிடிச்சி கொண்டு போய் கைலாயத்தினுடைய முதல் வரிசையில் நிறுத்தி விடுகிறார். திகைத்து போகின்றார் சுந்தரரும் சேரமான் பெரு. எப்படி வந்தீர்கள் என்று கேட்கும்போது நம்பிக்கையோடு தும்பிக்கையை என் பாதம் பற்றினேன், கரம் பற்றினேன் என்று கூறுகிறார். இதெல்லாம் இறையை மோட்சம் அடைவதற்கு கிரகங்கள் மட்டும் துணை இருந்தால் போராது, இறை அருளும் வேணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை காட்டும்போது ஜோதிடத்துக்கும் சில விதிவிலக்கு உண்டு. ஒரு மனிதனுடைய மாரணத்தை சொல்லக்கூடாது, ஒரு மனிதனுடைய மோட்சத்தை சொல்லக்கூடாதுன்னு வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய விதி தான், அதை மீறவும் முடியாது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்பிக்கையோடு நான் சொல்வதை கேட்டு பாருங்கள். உங்கள் மனசும் இதயமும் காதும் நான் சொல்வதை கேட்குமானால் கண்டிப்பாக மோட்ச பிராப்தி தான் உண்டு. சரி, நீங்கள் கேட்டிருக்கீங்களா சாமின்னா? நான் மோட்சம் கேட்டதே இல்லை. காரணம் என்னென்னா, நான் வரணுங்க, நான் அவமானப்படலுங்க, நான் துன்பப்படலுங்க, நான் துயரப்படலுங்க, நான் அடிப்படலுங்க, என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாய் பெருக வேண்டும். அப்போ தானங்க என் இதயத்தில் எங்கள் அம்மா பிரத்திங்கிறா இருப்பா. சந்தோஷமாக இருக்கும்போது எங்கள் அம்மாவை நான் மறந்துட்டேனா? ஆக துன்பம் வரும்போது என் தாயின் நினைவு வரும் அல்லவா? நான் நரகம் புகுந்தாலே எனக்கு கவலை இல்லைங்க, அங்கும் என் தாயின் இதய கமலத்தை வீற்றிருப்பார். ஆக முக்தி வேண்டுவோர் வேணால் நெருங்கலாமுடைய என் முக்தியே என் தாயின் திருநாமத்தை சொல்வது. ஓம் ஷம் பஷ ஜுவாலாஜிக்வே கராலபக்திரே கராலதம் ஸ்ரீ பிரத்யங்கரே ஷம் கிரீம் ஹூம் பட். இதை பார்க்கின்ற, இதை கேட்கின்ற மாயன் மயன் சப்ஸ்கிரைபர் அனைவருமே இந்த மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பாக முக்தி நிலை உங்களுக்கு விரும்புமானால், இறையருள் கிட்டுமானால்